அபிகிட்ட தவறா நடந்துக்கிறவரு நம்ம ராகுவ என்ன பண்றாரு, நல்லா போட்டு அடிச்சுடுறாரு. அதனால அவரு பயந்து போயிடுறாரு. உடனே அபி ஓடி வராங்க. நம்ம அஞ்சலி. அஞ்சலி அபிகிட்ட ஆறுதல் சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத" அப்படி சொல்றாங்க. உடனே "வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ம் ஏன் வரமாட்ட? ஏன் வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுற ராகவ். உடனே "நான் வர முடியாதுன்னா வர முடியாது தான், புரியுதா?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நான் போறேன். எங்க போனாலும் பெண்கள இப்படி தான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. இதே வேலையா போச்சு இந்த ஆண்களுக்கு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதனால ராகவ் யோசிச்சுட்டே இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற லாவண்யா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ வந்ததால தான் ராகவோட மூடு அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ராகவ் அங்கேருந்து கிளம்பி ராகவ்ன்றாங்க. அவர் கிளம்பி போயிட்டே இருக்காரு. அடுத்து முரளி இத பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்ம இருந்தா நல்லா மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க என்ன பண்றாங்கன்னா, "ஏன் வெளிய நிக்கிறீங்க?" அப்படி சொல்லிட்டு அஞ்சலி முரளிய பார்த்து கேட்குறாங்க. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அடுத்து அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்தோனே ரொம்ப டென்ஷனா நடந்ததே நெனச்சுட்டே இருக்காங்க. நம்ம அபி. உடனே அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அனு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. "என்னாச்சு சொல்லு" அப்படி சொன்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அனுக்கிட்ட அபி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. "என்ன சொல்ற? அப்போ உன்ன யார் காப்பாத்துனா?" அப்படின்னோனே, வேற யாரு? அந்த டெரர் பார்ட்டி தான் காப்பாத்துச்சு. இப்படி இனிமேட்டு டெரர் பார்ட்டின்ற வார்த்தை சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது?" அப்படின்றாங்க. "இல்ல நான் சொல்றத கேளு. இதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லாத. ஒரு பொண்ணு மானத்த எப்போ ஒரு மனுஷன் காப்பாத்துறானோ, அந்த மனுஷன் நல்லவனா தான் இருக்குமே தவிர, அவர் கெட்டவரா இருக்க வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுக்கோ அபி" அப்படின்னு சொன்னோனே, உடனே யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாரு. அவர்கிட்ட நல்ல குணம் நெறைய இருக்கும். நம்ம அது பார்க்காம இருந்திருப்போம். புரியுதா? அப்படின்னோனே எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. இந்த மாரி ராகவ் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, அதே பண்ணி ராகவ் கோவப்பட்டாலும் நல்ல குணம் இருக்கிறது எல்லாத்தையும் அபி யோசிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே டெரர் பார்ட்டி இல்லையா? நல்லவர் தானா? கோவம் தான் அவரோட ஃபேஸ மூடியிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அபி அவரு பழகுனது, அவர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, அப்போ அவர் நல்லவர் தான் போட்டுருக்கு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. இங்க ராகவ் கிட்ட ஆகாஷ் பேச வராரு. "என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமா" அப்படின்னோனே, "இங்க பாரு அபி எவ்வளோ நல்லவ பார்த்தியா?" அப்படின்னோனே, "ஏன் அப்படி சொல்றடா?" அப்படின்னோனே, இங்க பாரு அபி இந்த மாரி எவ்வளோ சுயமரியாதையோட இருக்கா. அவள பார்க்கும்போது நம்மளால கத்துக்க வேண்டியது நெறைய இருக்கு. அபி உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பொண்ணு இல்லைண்ணே" அப்படின்னோனே, உடனே "எதுக்கு அவ பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இதில சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்தா நம்ம மதிக்க வேண்டியது தான்" அப்படி சொல்லும்போது, உடனே அபிய பத்தி ராகவ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு அபிய மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க கூட நடந்தது எல்லா விஷயம் யோசிக்கிறாரு. ஆமா, உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான பொண்ணு தான் அபி அப்படின்னு ஒருத்தர் நெனச்சு பார்த்துட்டே இருக்காங்க ராகவும், அபியும்.